வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஆளுநர் பங்கேற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 127வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால்தான் கல்லூரி வருகை பதிவேட்டில் மாணவர்களின் வருகை பதிவு செய்யப்படும் என பல்கலைக்கழகம் சார்பில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் காண்டிபன் இணைகிறார். வணக்கம் காண்டிபன், விவரம். ஜெயஸ்ரீ, அண்ணா பல்கலைக்கழகத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய 127வது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இதுல சிறப்பு அழைப்பாளராக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், இந்திய தேசிய ராணுவ முன்னாள் வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள விவேகானந்தர் அரங்கம் அந்த பகுதியில தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த அரங்கத்துல ஒரு 30% இருக்கைகள் மட்டுமே நிறைவு செய்ய முடியக்கூடிய சூழ்நிலை இருந்ததுதான் தற்போது பிரச்சனைக்கு விஷயமா மாறி இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 70% இருக்கைகளை நிறைவு செய்வதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு HODக்கு இந்த சுற்றறிக்கை போயிருக்குன்னா, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் IT இந்த துறைகள்ல இருக்கக்கூடிய 3 மற்றும் 4வது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய விவேகானந்தர் அரங்கத்துக்கு சரியா 10:30 மணிக்கு வரணும். அதே நேரத்துல இவங்களுக்கு உண்டான அட்டண்டன்ஸ் அந்த அரங்கத்துக்குள்ளதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வேணும்னா இங்க மாணவர்கள் கிட்ட விசாரிக்கும் போது சில விஷயங்களை சொல்றாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னைக்கு லேப் இருந்தது சார், லேப் போகலாம்னு சொல்லி திட்டமிட்டிருந்தோம். ஆனா இங்க வர சொல்லி உட்கார வச்சாங்க. அட்டண்டன்ஸ் இங்க தான் எடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இங்கிருந்து வெளியில போனாலும் அட்டண்டன்ஸ் கிடையாது. இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அட்டண்டன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்லி மாணவர்கள் தரவுல சொல்லியிருக்காங்க. குறிப்பா மாணவர்கள் தரப்ப பேட்டி கேட்டப்போ பேட்டி கொடுக்க முடியாது, தகவல் இதுதான் சார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.